கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்பதே. தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல் அமர்ந்து கர்த்தர் அவனுடனே பேசி, இந்த ஜனத்தின் வழிகளிலே நடவாதபடிக்கு புத்தி சொல்லி விளம்பினது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள், வழிமுறைகள், போதனைகள் இவைகளை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் மற்றும் அவருடைய செயல்களின் மேல் மட்டுமே விசுவாசித்து நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஜனங்கள் பயப்படுகிற காரியங்களுக்கு நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையின் வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது உலகத்தின் வழிமுறைகள், சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள் அனைத்தும் தேவனுக்கு விரோதமாகவே இருக்கிறது. இவைகளை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு மகிமையானதும் மேன்மையானதுமான பரிசுத்த வேதாகமத்தின் சத்திய உபதேசங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் நாம் பயபக்தி உள்ளவர்களாக, அவருக்கு சாட்சிகளாக நாம் நிற்க வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மீது விசுவாசம் உள்ளவர்களாக, உம்மிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.